மாலையிலே நம்முடைய சிந்தனைக்காக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் முதல் 7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எலிசாவுடைய நாட்களிலே நடந்த ஒரு சம்பவம், எலிசாவின் மூலமாக தேவன் செய்த அற்புதம். சரி, வாசிக்கலாமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்களை எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவ்விடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறு பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். இது ஒரு சம்பவம், நடந்த காரியம். எலிசாவுடைய வாழ்க்கையிலே தெய்வம் செய்த, வாழ்க்கையின் மூலமாக தெய்வம் செய்த அற்புதமாக இருக்கிறது. இந்த சம்பவம் உங்களுக்கு நான் இப்போ வாசித்ததுனால அது நிச்சயமாக தெரிந்திருக்கும். வாசிக்கும் பொழுது எலிசாவுடைய காலத்தில் நடைபெற்ற ஒரு காரியம். ஒரு தீர்க்கதரிசி, அதாவது தீர்க்கதரிசி என்று சொல்லும்போது அன்றைக்கு எலிசா ஒரு முக்கியமான ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறான். எலியாவுக்கு பின்பதாக இருந்தவன் யார்? இந்த எலிசா. அப்ப அவனுடைய நாட்களிலே அவன் மட்டுமல்ல, அவனை போன்ற அநேக தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். வேற எங்க அந்த குறிப்பை பார்க்கிறோம்? எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிற வேளையில நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொண்டவுடனே அவனை போய் நாங்கள் போய் தேட போறோம் சொல்லி எல்லாரும் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தெரியும். 50 பேர் அவனை தேட போகிறார்கள். அப்ப நிறைய தீர்க்கதரிசிகள். அதிலே ஒரு மனுஷன் இங்கே வாசிக்கும் போது, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றாள். அந்த நாட்களில் இருந்த பழக்கம் அது. கடன் வாங்கினவர்கள் கொடுக்க முடியலைன்னா என்ன வாங்கணும்? அடிமையா மாறி அந்த கடனுக்குரிய வேலையை அவங்க செய்யணும். 7 ஆண்டுகள் வேலை செய்வார்கள் என்று சொன்னால் 7வது ஆண்டில் அவர்களுக்கு விடுதலை ஆனாக கிடைக்கும். விடுதலையின் வருஷமாக அது இருக்கிறது. அப்ப இப்பொழுது இந்த புருஷன் இறந்தபடினாலே அந்த கடனை செலுத்த முடியாது என்பதனாலே அந்த கடன் கொடுத்தவன் சொல்கிறான், உனக்கு 2 பையங்க இருக்காங்க, 2 பேரும் எனக்கு என்ன பண்ணிரு, அடிமையா கொடுத்து விடு என்று சொல்கிறான். அதுதான் அங்கே நடக்கிற காரியமாக இருக்கிறது. லேவியராக 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இந்த பழக்கம் இருந்ததை நாம் தெளிவாக கவனிக்க முடியும். ஆண்டவரே அதை சொல்லுகிறார். அந்த பழக்கம் இஸ்ரவேல் நாட்டில் இருந்தது. ஆனால் சில ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது சில ஒழுங்குகளை, கட்டுப்பாடுகளையும் ஆண்டவர் இடத்துல விதிக்கிறதை நாம் கவனிக்க முடியும். லேவியராகமம் 25வது அதிகாரம் 39ஆம் வசனத்தையும் 40ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். ஆண்டவர் சில கட்டுப்பாடுகளையும் அங்கே விதிக்கிறவராக இருக்கிறார். லேவியராகமம் 25வது அதிகாரம் 39ஆம் வசனம். உன் சகோதரன் தரித்திரனாகி உனக்கு விலைப்பட்டு போனால், அதாவது கடன்பட்டு போனால், அவனை அடிமையை போல் ஊழியம் செய்ய நெருக்க வேண்டாம். இப்ப சாதாரணமா அடிமை என்று சொன்னா புறஜாதிகள் அல்லது அந்நியர்கள் கடன் பட்டுட்டா அவங்க அடிமையா மாத்திக்கலாம். ஆனா உன் சகோதரன் சொன்னால் இஸ்ரவேலனுக்குள்ளேயே அல்லது உன்னுடைய சொந்த குடும்பத்தை சேர்ந்தவன் உன்னிடத்துல கடன் வாங்கி கடனை செலுத்த முடியாமல் போனால் அவனை என்ன ஆக்கிடக்கூடாது சொல்றார்? அடிமையா ட்ரீட் பண்ணக்கூடாது, அடிமையை போல் அவனை மாற்றக்கூடாது, அவனை அடிமையை போல் ஊழியம் செய்ய
நெருக்க வேண்டாம். என்ன செய்யலாம்? 40ஆம் வசனத்தை பாருங்க. அவன் கூலிக்காரனை போலவும் தங்க வந்தவனை போலவும் உன்னோட இருந்து யூபிலி வருஷம் மட்டும் உன்னிடத்தில் சேவிக்கட்டும். அது சம்பளம் வாங்காம உன்கிட்ட ஒருத்தன் தங்கி இருந்து உனக்கு உதவி செய்யற மாதிரி இருக்கட்டும். அவனை கூலிக்கார மாதிரி வேலைக்கார மாதிரி வீட்டில் இருக்கட்டும் என்று சொல்கிறார். அடிமை மாதிரி நீ நடத்த கூடாதுன்னு சொல்கிறார். இந்த மாதிரி நிறைய சில கட்டுப்பாடுகள் ஆண்டவர் விதிக்கிறார். அது காரணம் என்ன சொன்னா, சகோதரர்கள் யூதர்களுக்குள்ளே அல்லது இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே 12 கோத்திரத்துக்குள்ளே தன்னுடைய சொந்த உறவினன், சொந்த சகோதரன், தன்னுடைய சொந்த ஜனத்தின் மக்களிடத்துல ஒருவன் இப்படி அங்கே 39 சொல்லும்போது தரித்திரப்பட்டு விலைப்பட்டு போனான். அப்படி நடக்க வாய்ப்பு உண்டா இல்லையா? வாய்ப்பு உண்டு. அது ஆண்டவர் அறிந்தபடினால் தான் என்ன சொல்கிறார், அப்படி செய்ய சொல்லுகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்பொழுது கூட ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், சபையிலே அதாவது விசுவாச வீட்டாரை என்ன பண்ணணும், கவனிக்கணும் சொல்கிறார் ஆண்டவர். விசுவாச வீட்டாருக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க சொல்கிறார். தேவன் நம்ம இப்பொழுது ஒரு குடும்பமாக மாற்றி வைத்திருக்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அதாவது சமுதாய சேவை செய்யணுன்றது அது ஒரு காரியம், ஏழைகளுக்கு நாம் இறங்க வேண்டும் என்பது ஒரு காரியம். ஆனா நம்ம மத்தியிலே சிலர் சிரமப்படுகிற வேளையில என்ன பண்ணலாம், உதவி செய்ய வேண்டும் என்பது வேதம் சொல்லிக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம். இப்ப அந்த நாட்களிலும் அநேக சில ஒழுங்குகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இங்கே மத்திய 18வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது கூட இந்த காரியம் அன்றைக்கு இருந்தது என்பது நமக்கு புலனாகிற ஒரு காரியமாக இருக்கிறது. மத்திய 18வது அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், மத்திய 18வது அதிகாரம் ஆண்டு சொல்கிற இந்த ஓமையிலே நடக்கிற ஒரு காரியம், அன்றைக்கு நடந்த ஒரு காரியத்தை தான் ஓமையாக அங்கே அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். 18:25 கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். விற்றுன்னு சொன்ன என்ன, யாரை விற்கன்னு சொல்கிறார், அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று, அதை அடிமையாக விற்றுவிடு என்று சொல்கிறார். அப்படி கடனை தீர் என்று சொல்கிறார். அதுதான் அவன் வணங்கி கெஞ்சுகிறான் ஆண்டவர், அவனை எல்லாவற்றையும் மன்னிக்கிறவராகவும் இருக்கிறார். அப்ப அந்த பழக்கம் அன்றைக்கு இருந்தது. அதுதான் இங்கே நடக்கிறது. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அந்த பழக்கத்தின்படி அங்கே நடக்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. சரி, இந்த சம்பவமானது அப்படியே நமக்கு பொருந்துகிறது கிடையாது. ஆனால் சில காரியங்கள் நாம் இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். கடன் வாங்குகிறதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா? வாங்க வேண்டான்னு தான் ஆண்டு சொல்கிறார். ரோமர் 13வது அதிகாரம் பாருங்க. ரோமர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து சொல்லும் பொழுது சொல்கிறார், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அந்த அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் வேறொன்றிலும் கடன்பட வேண்டாம் என்று சொல்கிறான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் கிரெடிட் கார்டு எல்லாம் நம்மளை என்ன ஆக்குறாங்க, கடன்காரங்களை ஆக்குறாங்க. ரோட்ல கூடாரம் போட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. போன உடனே என்னதான் நிற்பா, வண்டியை போய் நிப்பாட்டினா உடனே ஒரு ஸ்லிப் கொண்டு வந்து கொடுங்க, நாங்கள் லோன் கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பர் லாட்டில் எடுத்து உங்களுக்கு நம்பர் விழுந்திருக்கு சார், உங்களுக்கு இவ்வளோ லோன் கொடுக்குறோம் சொல்லி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் வீட்டுக்கு கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லல, ரொம்ப ஜாக்கிரதை. நம்முடைய பலன் ஒன்று உண்டு, சரியா? முன்பணமாக தான் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. சில வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காக சில காரியங்கள் நாம் செய்வதற்கு மொத்தமாக நமக்கு ஒரே நேரத்தில் கிடைக்கிறது இல்லை. அப்போ நம்முடைய வருமானம் ஒன்று உண்டு, வருமானத்துக்கு தகுந்தாற்ப நம்ம எவ்வளவு திரும்பி செலுத்த முடியும் என்பது உண்டு. கொடுக்கறதுக்காக என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. அதில் ரொம்ப ஜாக்கிரதை. ஆனால் கடன் வாங்கவே கூடாதுன்னு சொல்ல வரவில்லை. சேமிப்பு அவசியம். அதே நேரத்தில் சில வேளையில சில காரியங்களை நடப்பிப்பதற்கு நமக்கு முன் பணம் தேவையாயிருக்கிறது. ஆனால் நம்முடைய வருமானத்துக்கு தகுந்தாற் போல நம்மால் செலவு செய்ய முடியும் என்று சொன்னால், திரும்பி செலுத்த முடியும் என்று சொன்னால், அதற்கு தகுந்தாற் போல நம்ம லிமிட் வைத்துக் கொள்ள வேண்டும். கொடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. சரியா? அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்முடைய பலன் நமக்கு தெரியும், நம்மளுக்கு எவ்வளவு இயலும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதனால அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
நான் ஆடிட்டரோடு கூட பேசி கொண்டு வந்தப்ப ஆடிட்டர் சொன்னார், நிறைய பெரிய பெரிய பிஸ்னஸ் ஆட்கள் பேர் சொல்லி சொன்னார். எனக்கு நான் இங்கே பேர் சொல்ல விரும்பலை. பெரிய பிஸ்னஸ் ஆட்கள் மதுரையில் பெரிய பெரிய ஆட்கள் அகலக்கால் வச்சதுனால தான் என்ன ஆனாங்கன்னா விழுந்துட்டாங்க. ஒரு உதாரணம், நியூ ஆரிய பவன் பெரிய ஹோட்டலாக இருந்தது, இன்னைக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது, அது இருக்கிற இடமே தெரியாமல் போச்சு. சொன்னார் அவங்களாம் அதுதான் இவ்வளோ வாங்கி இவ்வளோ போட்டால் இதை செஞ்சிடலாம் சொல்லி அவங்களுக்கு மிஞ்சின தொகை, அவங்களுக்கு 1 கோடி கூட ரொம்ப மிஞ்சின தொகை கிடையாது, ஆனால் அதை விட மிஞ்சின தொகை அவங்களாலே சந்திக்க முடியாத ஒரு தொகையை வாங்கி போட்டதில் என்ன ஆச்சு போச்சு. நிறைய பேர் அது மாதிரி இருக்கிறாங்க. நமக்கு ஒருவேளை 1 லட்சம் எவ்வளோ பெரிய தொகை, பெரிய தொகை தான். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருவனுக்கு ஒருவேளை 10 லட்சம் கூட பெரிய தொகை கிடையாது, ஆனால் நமக்கு ஒருவேளை 1 லட்சம் பெரிய தொகையாக இருக்கும். நம்மளால செலுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டும். நம்மளுடைய பலன் என்ன? அதனால கடன் பட்டு நம்ம விழுந்து போகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது கடன் பட வேண்டாம் முடியாத அளவுக்கு என்று சொல்லி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எவ்வளவு கடன் வாங்கலாம், இந்த சபையில் ரூல்லாம் போட முடியுமா? ஆண்டவர் எப்படிலாம் ரூல் போடல, தெளிவாக சொல்லிட்டார். எதெல்லாம் சொல்லிட்டார்? ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனும் கடான்படாதிருங்கள் என்று சொல்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் பலன் கேட்டு ஞானத்தோடு கூட அந்த காரியத்தை செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் பார்க்கலாம். அங்கே இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். நீதிமொழிகள் 22வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். நீதிமொழிகள் 22:26. கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவனாகாதே என்று சொல்கிறார். எந்த சூழ்நிலையில் சொல்றான்னு பாருங்களேன். 24ஆம் வசனத்துல கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோட, அதாவது கோபமுள்ள மனுஷனோட நடக்கவே செய்யாத. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். அதே போல இன்னொன்னு சொல்றாரு, உடன்பட்டு, அதை கையடித்து உடன்படுனா சுருட்டி போடுறது. இன்னொருத்தன் கடன் வாங்குறான், நம்ம என்ன பண்றது? சுருட்டி போடுறது. நிறைய பேர் சிக்கி இருக்கிறாங்க. வேதம் தெளிவாக சொல்லுது. இன்னொரு இடத்துல கூட இருக்கு, அதை நான் கண்டுபிடிக்க முடியல. இன்னொரு இடத்துல அது தெளிவாக வருகிறது. யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு நன்றாக தெரிந்த பகுதி, ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டேன். எங்கேயோ அந்த சூருட்டி போட வேண்டாம் என்பதை வேதம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். சரி, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் 2 லட்சம் வாங்குறாரு. நீங்க என்ன பண்ண? ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், உயிருக்கு உயிரான நண்பன். அவர் சொல்றாரு, எனக்கு பதில் நீ என்ன பண்ண? எனக்கு சூரிட்டி போடு. அப்ப என்ன அர்த்தம் சொன்னா, அவர் செலுத்தாமல் போனா யார் செலுத்துன்னு அர்த்தம். சூரிட்டி போட்டாச்சுன்னா அவர் செலுத்தலைன்னா நான் செலுத்துகிறேன் என்று சொல்லிக்கிற அர்த்தம். சொல்ல போனா யார் கடன் வாங்கின மாதிரி? நீங்களே கடன் வாங்கின மாதிரி தான் சூரிட்டி போட்டா. ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, என்ன பண்ண வேணா, கோபக்காரனோட எப்படி தோழன் ஆகாதன் சொல்லுகிற வேதம், அதே போல உடன்பட்டு கடனுக்கு பிணைப்படாதே என்று சொல்கிறார். அப்படி செஞ்சா என்ன ஆகுமா? அடுத்த வசனத்துல, செலுத்த உனக்கு ஒன்றுமில்லாதிருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகும் என்று சொல்கிறார். எல்லாம் இருக்கிறதெல்லாம் உருவிட்டு போய் நம்முடைய குடும்பம் எங்க வந்துடும்? ரோட்டுக்கு வந்துடும். எத்தனையோ குடும்பங்களுடைய வாழ்க்கை அப்படி நடந்திருக்கு. அதாவது 1000 ரூபா இருந்தா கூட உதவி கொடுத்துருங்க. ஆனா என்ன பண்ண வேணா, உங்களுடைய தொகைக்கு, உங்களுடைய பலனுக்கு மேலாக எப்படி நீங்க 2 லட்சம் உங்களால் திருப்பி செலுத்த முடியாதோ, எப்படி கடன் வாங்கக்கூடாதோ, அதே போல இன்னொருத்தர் 2 லட்சம் வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது? சுருட்டி போட முடியாது. அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நண்பனா இருக்கலாம், உறவினராக கூட இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது என்ன பண்ண வேணாம்? உடன்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏன்னு சொன்னா அந்த தொகை நம்மளால என்ன பண்ண முடியாது? செலுத்த முடியாது. வேதம் தெளிவா சொல்லு. கடன் வாங்கக்கூடாதுன்றது எப்படிப்பட்ட ஒரு கட்டளையோ, அதே போல கையடித்து உடன்பட்டு கடனுக்கு பிணைப்பட கூடாது என்று சொல்கிறார். அந்த வசனம் கண்டுபிடிச்சு 6 அதான் 6வது அதிகாரம் எடுத்துக்கோங்களேன். அங்க இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். என்ன செய்யலாம்? சூரிட்டி போட்டிருந்தீங்கன்னா, ஏற்கனவே சூரிட்டி போட்டிருந்தீங்கன்னா என்ன செய்யணும்னு சொல்லி அங்க சொல்லியிருக்கு. சரி, வாசிக்கலாமா? என் மகனே, 6வது அதிகாரம் 1 வசனம். என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால்
நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய், மாட்டிக்கிட்ட அப்படின்னு தான் சொல்ற. நீ சிக்கிக்கொண்டாய், மாட்டிக்கொண்டாய், போட்டிருந்தனா மாட்டிக்கொண்டாய். இப்பொழுது 3வது வசனம், இப்பொழுது என் மகனே உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால், பாருங்களேன் என்ன வார்த்தை பயன்படுத்திருக்கு பாருங்க, அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய். ஏதாவது ஒன்று செய். என்ன செய்யணுமா? 4வது வசனம், உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். கெஞ்சு போய் தூங்குறது கூட உனக்கு முக்கியம் கிடையாது. இப்ப இதுதான் முக்கியம். போய் அவன்கிட்ட போய் கெஞ்சி காலில் விழுந்து என்னமா செஞ்சு கேளு. என்ன கேளு? 5வது வசனம், வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள், தப்பிச்சுக்கோ. இன்னும் இப்ப அவர் சொல்லிட்டு இருக்கிறார், நான் கொடுத்துறேன், ஒண்ணுமே கவலைப்படாதீங்க, நான் கொடுத்துருவேன். நீங்க கடன் வாங்குறதுக்கு சும்மா சூரிட்டி தான் போட்டிருக்கீங்க, மிச்சப்பட்டு நீங்க ஒன்றும் கட்டாயம் நான் கொடுத்துருவேன் சொல்றாரு. ஒருவேளை அவர் நல்ல நண்பராக கூட இருக்கலாம், கொடுக்கக்கூடியவராக கூட இருக்கலாம். ஒருவேளை அவர் இறந்து போனார்னா அவங்க வீட்டார் என்ன பண்ணுவாங்க? எங்களுக்கு தெரியாது, யார் கையெழுத்து போட்டாங்களோ அவங்கள போய் பாருங்க சொல்லுவாங்க, சிக்கிக்கொள்வோம். அதனால தான் சொல்கிறார், அகப்பட்டுட்டோம், அதை நீங்க என்ன பண்ணுங்க, இப்பயே விடுதலை ஆகிக்கோன்னு சொல்லுவோம். நான் சொல்லலை, இதுதான் சொல்லுது வேதம் சொல்லுது. ஏன் சொன்னா அது பயங்கரமான சிக்கலான ஒரு விஷயம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உண்மையை சொல்ல போனா கடன் வாங்குகிறது வேண்டாம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அதே போல கடன் வாங்குறது எவ்வளவு சில வேளையில் மதீனமான காரியமோ, அதே போல இன்னொருவன் கடன் வாங்குவதற்கு நான் உடன்படுவது ஒரு பயங்கரமான ஒரு காரியம். அதனால எத்தனையோ குடும்பங்கள் பரிதாபமான நிலைமைக்கு கடந்து வந்திருக்கிறது. விழுந்து போன குடும்பங்கள் உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். சரியா? அப்ப கடன் வாங்க வேண்டாம் என்று சொல்லி வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. பிணைப்பட வேண்டாம் சொல்லி ரோமர் 1வது அதிகாரம், ரோமர் 1வது அதிகாரம், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்துக்கு நான் கடன்பட்டவன் என்று சொல்லி சொல்லுகிறார். என்ன காரியத்திற்கு கடன்பட்டவனாம்? 1வது அதிகாரம் 14ஆம் வசனமும் 15ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். ரோமர் 1:14-15. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் என்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். எதுக்கு கடனாளியாம் இவர்? சுவிசேஷத்துக்கு கடனாளி. அது உண்மையா உண்மை இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில எப்படி கடனாளின்னு சொல்லுங்களேன் கொஞ்சம். நானும் நீங்களும் சுவிசேஷத்திற்கு கடனாளிகள். நம்மை சுற்றி வாழுகிற அநேக மக்களுக்கு நானும் நீங்களும் யாரா இருக்கிறோம்? கடனாளிகள். எந்த விஷயத்திலே? சுவிசேஷத்தின் நிமித்தமாக அநேக மக்களுக்கு. அவர் சொல்கிறார், கிரேக்கருக்கும் அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளிகளா இருக்கிறேன். அது போல ரோமாபுரியில இருக்கிற உங்களுக்கு நான் எப்படி இருக்கேன்? கடனாளியா இருக்கிறேன். அதனால நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் சொல்கிறார். எந்த விதத்துல நானும் நீங்களும் கடனாளிகள்? சொல்லுங்களேன். கடன்காரன் யாரு? ஏதாவது வாங்கியிருந்தாதான் யாரு? அவன் கடன்காரன். நம்ம என்ன வாங்கியிருக்கோம்? சுவிசேஷம் நம் கையிலே முதலாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்னு நினைச்சு பாருங்களேன். மெய்ப்பர்களுக்கு ஆண்டவர் முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி அறிவிக்கிறார். என்ன சொல்லி அறிவித்தார்? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அது அவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட நற்செய்தி கிடையாது. யாருக்குரிய நற்செய்தி? அது எல்லா ஜனத்துக்கும் கொடுக்கப்பட்ட நற்செய்தியா இருக்கிறது. அதுதான் பவுல் அங்கே சொல்லும்போது சொல்கிறார். 1 தீமோத்தேயுவில் சொல்லும் பொழுது, நான் உண்மையுள்ளவன் என்று எண்ணி தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார்? இந்த ஊழியத்தை என் கையில கொடுத்திருக்கிறார். 1வது அதிகாரம் 12வது வசனம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் என்று சொல்கிறார். நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையுள்ளவன். எந்த விதத்தில் உண்மையுள்ளவன் என்று சொன்னால், எனக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷத்தை நான் என்ன பண்ணுவேன்? மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பேன் என்று சொல்கிறார். இதே காரியத்தை 2 தீமோத்தேயுக்கு வரலாமா? 2 தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தீமோத்தேயுக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னவென்று சொன்னால், 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசு உள்ள கிருபையில் பலப்படு. நீ பலப்படு. 2வது, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில்
ஒப்புவி என்று சொல்கிறார். நாம் கற்றுக்கொண்ட காரியத்தை அதிலே நான் பலப்பட வேண்டும், அதை மற்றவனுக்கும் கொடுக்க வேண்டும். எப்படிப்பட்டவனுக்கு கொடுக்க வேண்டுமாம்? எப்படிப்பட்ட உண்மையுள்ளவனாம்? அந்த வசனத்துல மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ளவன். தனக்குள்ளே, அதாவது சத்தியத்தை அடக்கி வைக்கிற மனுஷன் சபிக்கப்பட்ட மனுஷன். சத்தியத்தை கேட்டுட்டு நல்லா இருக்கு பிரதர், ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு போகிறவர்கள் அல்ல, அந்த சத்தியத்தை கேட்டு அதை மற்றவர்களுக்கு கொடுக்கிற மக்கள், அவர்கள் தான் உண்மையுள்ள மக்கள். தன்னை பற்றி சொல்லும் பொழுது நான் உண்மையுள்ளவன் என்றெண்ணி தேவன் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், நீ கற்றுக்கொண்டதை உண்மையுள்ள மற்றவனுக்கு என்ன சொல்லு, ஒப்புவி. யார் உண்மையுள்ளவர்கள்? மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ளவர். சரியா? நீங்க உண்மையுள்ளவர்களா இருக்கீங்களா? நானும் நீங்கள் உண்மையுள்ளவர்களா இருக்கணும். அதனால்தான் செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. யாரையும் பார்த்தா என்ன பண்ணுங்க, நீங்க கற்றுக்கொண்ட காரியத்தை மற்றவங்ககிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, நீங்கள் அனுபவித்ததை சொல்லுங்க. அங்கே அசுத்தாவி பிடிச்ச மனுஷன் ஆண்டவருக்கு சொல்ற, ஆண்டவரே சுகமான பின்னாடி சொல்ற, ஆண்டவரே நான் உங்களோட கூட வருகிறேன்னு சொல்கிறான். ஆண்டு சொல்கிறார், கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவர்களை நீ போய் உன் இனத்தாரிடத்திலே சொல்லு. உனக்கு ஆண்டவர் செய்த காரியத்தை போய் சொல்லுன்னு சொல்கிறார். அப்ப இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை செஞ்சிருக்கிறாரா, செய்யலையா? செய்திருக்கிறார். எத்தனையோ காரியங்கள் செய்திருக்கிறார். வைத்தபடி சமமானது சொல்லாதீங்க. இன்னைக்கு காலையெல்லாம் பார்த்தோம், எவ்வளவோ ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அப்ப தேவனுடைய வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லைகளை அனுபவிக்கிற காரியங்கள், தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை மற்றவங்களுக்கு போய் சொல்லுங்க. அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அவர்கள் தான் உண்மையுள்ள மக்கள். மற்றபடி சத்தியத்தை அடக்கி வைக்கிற மனுஷன் மேல என்ன வருமா? ஆக்கினை தீர்ப்பு வரும். தேவனுடைய கோபாக்கினை வருகிறதா இருக்கிற நாம் சத்தியத்தை அடக்கி வைக்கக்கூடாது. நமக்கு அல்ல, அது எல்லாருக்கும் கொடுக்கும்படியாக தேவன் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். அதனால தான் பவுல் சொல்கிறார், நான் சுவிசேஷத்திற்கு என்னவாயிருக்கிறேன்? கடனாளியா இருக்கிறேன். எல்லா ஜனங்களுக்கும் நான் கடனாளி. எதிலே? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுலே கடனாளி. ஏன் சொன்னா, அது எனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒன்று என்று சொல்கிறார். சரியா? கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துறோம். சரி, போகலாம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துக்கு போகலாம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் அந்த பெண் நிற்கிறா. சொல்ல போனா அவளுடைய புருஷன் கடன் வாங்கிவிட்டான். என்ன சூழ்நிலை என்பது நமக்கு தெரியாது. ஆனால் கடன் வாங்கிவிட்டான். கடன் வாங்கின அவள் எப்பொழுது சிக்கிக்கொண்டால், கடன்காரன் நிற்கிறான், தன் பிள்ளைகளை பறித்து கொண்டு போக பார்க்கிறான். இந்த சூழ்நிலையிலே அவள் வந்த பொழுது தேவன் அவளுக்கு இறங்கினாரா, இறங்கலையா? அதுதான் இந்த சம்பவம், இந்த சரித்திரத்தில். ஆனால் கடன் வாங்கிட்டே இருப்பான் இறங்குவார்னு நினைச்சிடாதீங்க. ஆனா ஒருவேளை நாம் சிக்கிக்கொண்ட சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு உதவி செய்வாரா, செய்ய மாட்டாரா? செய்வார். அதுதாங்க இந்த சம்பவம். சரி, அதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எப்படி அவர் செய்கிறார் என்பதை பார்க்கலாம். அங்கே 2வது வசனத்துல ஒருவேளை நேரடியா இவள் காரணமா என்பது தெரியவில்லை. புருஷன் கடன் வாங்கினான், அவன் உழைக்கிறவனாய் இருந்திருக்கலாம், அவனுக்கு சம்பாத்தியம் இருந்திருக்கலாம், அவன் மரித்து போகிறான், கடனை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலை இருக்கிற அவள் எலிசாவின் இடத்திலே ஓடுகிறான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்கிறான். இப்ப இந்த பெண்ணானவள் அங்கே எலிசாவினிடத்திலே போகிறான்னு சொல்லும் பொழுது உண்மையா தேவனுடைய ஆலோசனை கேட்கத்தான் போகிறான். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் என்ன கிடையாது, வேதம் ஒவ்வொருத்தர் கையிலையும் கிடையாது. அடுத்தது இன்றைக்கு நாம் ஆண்டுடைய சமூகத்தில் கிட்டி சேர்க்கிற சுலாக்கியம் போல அன்றைக்கு கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் யார்கிட்ட தான் போகணும்? தேவனுடைய மக்கள்கிட்ட தான் போகணும், தீர்க்கதரிசிகளிடத்தில் போகணும் ஆலோசனை கேட்கும்படியாக. ஆனால் இன்றைக்கு நமக்கு அதிகமான சுலாக்கியங்கள் உண்டு. அப்ப இந்த மனுஷன் ஆண்டோடத்திலே போகிறத, இந்த மனுஷி, இந்த பெண்ணானவள் ஆண்டோடத்திலே போகிறவளாக இருக்கிறாள். நம்முடைய ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறவரா, இரக்கம் பாராட்டுகிறவர் இல்லையா? விசேஷமா பாத்தீங்கன்னா விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் இரக்கம் பாராட்டுகிற தேவன். சரியா? திக்கற்றவர்கள் சொல்லும் பொழுது உதவி, தங்களுக்கு தாங்களே உதவி செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிற மக்கள். யாத்திராகமம் 22வது அதிகாரத்தில் பாருங்க, ஆண்டவர் மிகவும் அழகாக அந்த இடத்துல சொல்கிறார். அநேக வசனங்கள் உண்டு, ஆனால் இந்த இடத்துல நான் அதை மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 22வது அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கிறேன். 22, 22. விதவையும் திக்கற்ற பிள்ளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அவர்களை எவ்வளவாயிலும் ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன்.
உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் பிள்ளைகளும் ஆவார்கள் என்று சொல்கிறார். விதவைகளுக்காக திக்கற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற தெய்வன் தான் நம்முடைய ஆண்டவர். இரக்கம் பாராட்டுகிறவர். மனுஷன் தவறு செய்கிற உண்மைதான். ஆனால் திக்கற்ற நிலைமையிலே உதவியை செய்வார் இல்லாத சூழ்நிலையில் ஒரு மனிதன் சிக்கிக்கொண்டு ஆண்டிடத்திலே போவான் என்று சொன்னால் ஆண்டு உதவி செய்வாரா செய்ய மாட்டாரா? உதவி செய்வார். அதான் நம்முடைய ஆண்டவர். செய்யக்கூடாது என்பது உண்மைதான், தவறக்கூடாது என்பது உண்மைதான். வேதம் சொல்கிற அநேக கட்டளைகள் உண்டு. ஆனால் தவறி விட்டோம், இன்றைக்கு சிக்கி கொண்டோம் என்று சொன்னால் யார்கிட்ட ஓடலாம்? ஆண்டட்ட ஓடலாம். நம்முடைய ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார், சந்தேகம் இல்லை. திக்கற்றவர்களே என்ன பண்ண வேணாம் சொல்கிறார்? ஒடுக்க வேண்டாம். 21 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக, நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாக இருந்தீர்களே. ஏன் ஒடுக்க வேணாம் சொல்றாரு நினைக்கிறீங்க? ஏன் ஒடுக்க வேணாம் சொல்கிறார்? 21 வசனத்துல காரணம் சொல்லிட்டார். 21 வசனத்துல என்ன சொல்லிட்டார்? நீங்கள் என்னவா இருந்திருக்கீங்க? அந்நியரா இருந்திருக்கீங்க எகிப்து தேசத்துல. அப்ப உடனே அதை தான் யோசிக்கணும். நம்மளை அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். நம்ம அப்படி இருந்தோம்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதனால தான் ஆண்டு எளிதா சொல்லிட்டார். 2 கட்டளை, பிரதானமான கட்டளைகள். ஒன்று, தேவனிடத்திலே முழு இதயத்தோடு அன்பு கூறு. 2வது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலே அன்பு கூறு. எனக்கு என்ன மற்றவர்கள் செய்ய வேண்டும் சொல்லி நான் விரும்புவேனோ அதே காரியத்தை நான் மற்றவர்களுக்கும் செய்ய வேண்டும். அது 2 மட்டும் நம்ம கடைபிடிச்சோன்னு சொன்னா அதுக்குள்ளே முழுசு என்ன முழுசு அடங்கி இருக்கிறது? நியாயப்பிரமாணம் முழுவதும் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. 2 கட்டளைகள். ஒன்று, தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். 2வது, மனுஷனிடத்திலே உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இங்கே சொல்கிறார், நீ அந்நியனாக இருந்திருக்கிறாய். உன்னை எகிப்து மக்கள் என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குனாங்களா ஒடுக்கலையா? ஒடுக்குனாங்க, கஷ்டப்படுத்தினாங்க. அதனால ஆண்டு சொல்ல, அதை நீ நினைச்சு பார்த்து என்ன பண்ணாத, ஓன்ட்ட யாராவது அந்நியர்கள் இருந்தாங்களா என்ன பண்ணாத, ஒடுக்கவே ஒடுக்காது சொல்கிறார். எகிப்தை ஏன் ஆண்டவர் நியாயம் திருத்தான்னு நினைக்கிறீங்க? முக்கியமான காரணம் அதுதான். அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஒடுக்குனாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் அங்கே போனாங்க? பஞ்சத்துக்காக போனாங்க. ஆனால் ஓசியா சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? எகிப்துல போய் யோசிப்பின் நிமித்தமாக தான் தேவன் என்ன பண்ணார்? எகிப்தையே பாதுகாத்தார். ஆக எகிப்து யோசேப்புக்கு கடன் பட்டதா? கடன் படலையா? கடன் பட்ட ஒன்று. சும்மா 75 பேர் தான் உள்ளுக்கு போனாங்க. 75 பேர் சாப்பிட்டதுக்காக அவங்கள ஒடுக்க முடியாது. தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆனா அவங்கள என்ன பண்ணிட்டாங்க? எகிப்து அடிமைப்படுத்தி ஒடுக்கினார்கள். என்ன சொன்ன? அந்நியர்கள் என்பதனால. ஆட சொல்க, நீ உன் மத்தியிலே இருக்கிற அந்நியர்கள் என்ன பண்ண வேணாம்? ஒடுக்க வேண்டாம். அதே போலதான் நம்மத்திலே திக்கற்றவர்களும் விதவைகளும் இருப்பார்கள் சொன்னா அவங்களை என்ன பண்ண வேணாம்? ஒடுக்க வேண்டாம், நெருக்க வேண்டாம் என்று சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய இயலாமையை நமக்கு என்ன பண்ண, ஆதாயமா பயன்படுத்த கூடாது. இன்றைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு இல்லையா? நிறைய இடங்கள்ல ஒருத்தனுக்கு ஒன்று முடியாதுன்னு சொன்னா அதை நமக்கு ஆதாயமாய் பயன்படுத்துகிற காரியம். அதுதான் சொல்கிறார். ஒடுக்க வேண்டாம், கொஞ்சம் லூஸ்ல விடுங்க சொல்கிறார். அதனால தான் ஏசாமி ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை என்ன சொன்னா, வயல்ல ஏதாவது அரிக்கட்டை மறந்துட்டு போயிட்டானா என்ன பண்ணாத, திருப்பி எடுக்க கூடாது. நீ அறுவடை செய்யும் பொழுது சிந்த விடு. சில ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணாத, அறுக்காத. எதுக்காக தெரியுமா? இந்த விதவிகளுக்காக, திக்கற்றவர்களுக்காக, அந்நியர்களுக்காக, நிலமற்றவர்களுக்காக. அந்த வருஷம் விதைக்க முடியாம போயிருக்கும், அவங்க சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால என்ன பண்ணாத, சிந்த விடு. அங்கே ரூத் பொறுக்க போயிட்டு வந்துறேன்னு சொல்றா. ஏன் சொன்னா அந்த பழக்கம் எங்க இருந்துச்சு? அங்க இருந்துச்சு. அன்றைக்கு அறுக்கும்போது சிந்த விடுவாங்க. சிந்த விடுறது எதுக்காக சொன்னா, இந்த மாதிரி மக்கள் என்ன பண்ணுவாங்க? பொறுக்குவாங்க. அப்பதான் போவாஸ் வந்தோடனே சொல்கிறான், அந்த பெண்ணை என்ன பண்ணாதீங்க, ஈனம் பண்ணாதீங்க, அதட்டாதீங்க, ஒன்னும் செய்யாதீங்க, பொறுக்கி கொள்ளட்டும், இன்னும் கொஞ்சம் தாராளமா என்ன பண்ணுங்க, சிந்த விடுங்க சொல்கிறோம். அப்ப அந்த காரியம் பிழைத்து கொள்ளத்தக்கதாக திக்கற்றவர்கள், நாதியற்று உதவியற்று நிற்கிற மக்கள் பிழைத்துக் கொள்வதற்கு நம்ம கொஞ்சம் சிந்த விடணும். ஆனால் சில நேரத்தில் இந்த காய்கறி வியாபாரம் வராங்க, கூடையில் எவ்வளோ வச்சிருப்பாங்க, கொஞ்சம் தான் இருக்கும். அந்த மொத்தமே எவ்வளோதான் இருக்கும். அது ஒரு 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. இப்போ வேணா கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஒரு கூடைக்கு நிறைய வியாபாரம் ஒரு 300 ரூபா காய்கறியை கூடையில் தூக்கிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. ஒரு வீடா வித்துட்டு போறாங்க. 10 பைசாவை அடிச்சு பேசணுமா? ஒரு 50 பைசா குறைன்னு அடிச்சு பேசணுமா? நான் நினைக்கிறேன் அப்படியெல்லாம் செய்யறதுனால தான் என்ன பண்றாங்க,
கல்லில் ஏமாத்துறாங்க. வேற வழி இல்லை அவங்களுக்கு. அவங்க அந்த 50 பைசா குறைச்சி போட்டாதான் இவன் வாங்குவான். இவன் வாங்கினாதான் அவனுக்கு வியாபாரமாகும், வீட்டில் போய் சாப்பாடு ஆக்க முடியும். 50 பைசா குறைக்க மாட்டேன்னு சொன்னா இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. வாங்கலன்னு சொன்னா அவனுக்கு வியாபாரம் நடக்காது. வியாபாரம் நடக்கலன்னா அவனால் சாப்பிட முடியாது. அவனுக்கு ஒரே ஒரு வழி பார்க்குறான், கல்லில் என்ன பண்ணிடுவான், குறைச்சிருவோம். 1 கிலோ இருக்க வேண்டிய இடத்துல 900 கிராம் தான் இருக்குது. அதனால அப்ப அவனை ஏமாத்த வைக்கிறது யார் தான் நினைக்கிறீங்க? அடிச்சு பேசுற நம்ம தான் குற்றவாளியா இருக்கோம். நாங்கள் ஒரு தடவை தக்காளி வாங்கிட்டு இருந்தேன். ஒரு அம்மாவுக்கு 2 ரூபா குறைச்சி போட்டாங்க. ஏங்க இப்போ நான் பார்க்க அவங்களுக்கு குறைச்சி போட்டுறீங்க, எனக்கு மட்டும் ஏங்க இந்த அவங்களுக்கு போட்ட இடம் உங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் விலை வச்சிருக்கேன். உங்களுக்கு நான் வேற மாதிரி இடம் போடுறேன். உங்களுடைய இடம் வேற, அவங்களுக்கு இடம் வேற. நம்ம என்ன ஒண்ணுமே சொல்ல முடியல. நிறைய நேரத்தில் தான் எங்கள் வீட்டில் ஒருத்தர் நடந்துச்சு. பழைய பேப்பர் வாங்குறதுக்காக அந்த ஆஃபீஸில் போட்டுட்டு இருந்தேன். அப்போ இவ்வளவுக்கு போடுங்கன்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டார். கடைசியில் அவன் எடை வைக்கிறதுல 1 கிலோ இருக்க வேண்டிய இடத்துல 2 கிலோ பேப்பர் போகுது. கண்டுபிடிச்சாச்சு. ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னா, நான் சொன்ன ரேட்டுக்கு அப்படி தான் செய்ய முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருக்கும். உங்கள் வீட்டில் தராசு இருந்துச்சுன்னா அதில் என்ன பண்ண மாட்டாங்க, நிறுக்க மாட்டாங்க. என் தராசில் நிறுத்தா போடுவேன்னு சொல்கிறாங்க. ஏன் சொன்னால் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. வியாபாரம் பண்ணணும். அவங்க செய்கிறது ரைட்டுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் நம்ம செய்கிறதுல நாம் என்ன பண்ணோம், ஜாக்கிரதையாக இருக்கும். ஒரு 50 பைசா போட்டோம், தொலைஞ்சு போனால் போனது தானே. எங்கேயாவது நம்ம ஒரு 10 ரூபா போட்டுட்டோன்னா போச்சு. ஆனால் அதனால சிலருடைய வாழ்க்கை அவங்க திக்கற்ற நிலைமையில் இருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சா என்ன பண்ணலாம், கொஞ்சம் சிந்த விடலாம். சரி போட்டும் பரவாயில்ல. ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சா கூட சரி போட்டும் பரவாயில்ல. அவங்க ஏமாத்துனாங்கன்னா அது அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் நாம் சிந்த விட்டா என்ன உண்டு, நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அதனால ஆண்டு சொல்லுகிறார், நீ திக்கற்றவர்கள் என்ன பண்ண வேண்டாம், ஒடுக்க வேண்டாம். ஏன்னா அவனுக்கு வியாபாரம் ஆகணும். ஏன் சொன்னா சாயங்காலம் போய் அவன் சாப்பிடணும். அவனுக்கு ஒன்றும் ஏற்கனவே சேமிச்சுலாம் வைக்கல. நம்ம வீட்டில் 1 மாசத்துக்குரிய சரக்கு சில நேரத்தில் வாங்கிடுறோம். 1 மாசத்துக்குரிய அரிசி வீட்டில் இருக்குது. இன்னைக்கு காசு வந்தாலும் வராட்டினாலும் வீட்டில் என்ன ஆயிரும், சாப்பாடு ஆயிரும். ஆனால் நிறைய பேருடைய வீட்டில் அப்படி கிடையாது. அன்னன்னைக்கு தான் அரிசி வாங்கி அவங்க என்ன பண்ணணும், ஒலை போடணும். ஒருவேளை அவங்க திருப்பி காசு வீட்டுக்கு கொண்டு போகலன்னு சொன்னால் அவங்களால நைட்டு சாப்பிட முடியாமல். அது அவங்களாம் திக்கற்றவர்கள். அவங்களுக்கு வேற வழியே கிடையாது, உழைச்சி ஆகணும். அப்போ அந்த மாதிரி மக்கள் நமக்கு தெரிய வரும் என்று சொன்னால் என்ன பண்ணலாம், கொஞ்சம் சிந்த விடுவோம். அதான் ஆண்டவர் சொல்றார், திக்கற்றவங்க நீங்க என்ன பண்ணாதீங்க, ஒடுக்க வேண்டாம். விதவைகளை என்ன பண்ணவனா, ஒடுக்க வேண்டாம். அப்படி ஒடுக்குவோம் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன், 24ஆம் வசனத்துல, நான் கோபம் ஊண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன், உங்கள் மனைவிகள் விதவிகளும் உங்கள் பிள்ளைகளும் திக்கற்றவளும் ஆவார்கள். என்ன பயங்கரமா ஆன்சர் பண்றாருப்பாங்களே. ஏன்னா அதனுடைய வேதனையை உன் குடும்பத்தை என்ன பண்ணுவேன், அனுபவிக்க வைப்பேன்னு சொல்லுகிறான். ஏன்னா சிலர் அப்படிப்பட்ட சூழ்நிலை தள்ளப்படுறாங்கன்னு சொன்னா அது ஏன்றதுக்கெல்லாம் நமக்கு பதில் இல்லை. ஆனா அப்படிப்பட்டவங்க நம்ம மத்தியில இருக்கும் பொழுது, நாம் காண வரும் பொழுது, நம்மளோடு கூட அவங்க தொடர்புக்குள்ள வரும் பொழுது அந்த மக்களுக்கு நாம் இரக்கம் பாராட்ட வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன், இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். இந்த பெண்ணுக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார். எப்படி என்று சொல்லி பார்க்கலாம். எப்படி என்று சொன்னால், அந்த மனிதன் எலிசா கேட்கிறான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது அவளுக்கு என்ன செய்யறது அவன் தெரியாம தான் வந்திருக்கிறா இல்லையா. அப்ப அவளிடத்துல அவன் கேட்கிற காரியம் 2ஆம் வசனத்துல, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை. ஒரு குடம் எண்ணெய் தான் மீதி இருக்கு, ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது, வேறொன்றுமே இல்லை என்று சொல்கிறான். அப்பொழுது அவளுக்கு சொல்லப்படுகிற ஒரு ஆலோசனை, இது ஒருவேளை அப்படியே நமக்கு பொருந்துகிற ஒரு காரியம் இல்லை. ஆனால் ஒரு காரியம் உண்மை, நம்மிடத்தில் இருக்கிறதை வைத்து தேவன் நம்ம என்ன பண்ணுவாரு, வழி நடத்துவார். அது எப்படின்னு சொல்லி தெரியாது. இதே போலதான் செய்வாரா? இப்படி செஞ்சா ரொம்ப ஈஸியா இருக்கும்ல. ஈஸியா பானையெல்லாம் வாங்கி நம்ம வீட்டுக்கு கொள்ளாத அளவுக்கு பானையை வாங்கிடுவோம். நம்மனா இப்படி நடக்கவும் தெரிஞ்சிட்டான், நம்ம பேரலா வாங்கிடுவோம். ஆனா ஆண்டவர் எல்லா இடத்துலையும் ஒரே போல செய்கிறது கிடையாது. ஆனா அவர் செய்ய முடியும். அவர் எப்படி செய்வார் என்பது நமக்கு தெரியாது. ஒரே ஒரு காரியம்னா, நம்முடைய திக்கற்ற நிலைமையில ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்குது, ஒரு பானை எண்ணெய் தான் இருக்குது,
அதுதான் இருக்குன்னு சொன்ன பொழுது அங்கே அவளுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை என்னன்னா 3ஆம் வசனத்துல வாசிக்கலாம். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்கார எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்க. எவ்வளவு பாத்திரம் வாங்குன்னு சொல்லல, வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்க, அநேகம் வாங்குன்னு சொல்கிறான். உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்களை எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அப்ப அவளுக்கு சொல்லப்படுகிற ஆலோசனை இவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன செய்யும், ரொம்ப டீட்டெயிலாம் சொல்லப்படலை. அதுல வாரு, அது வந்துகிட்டே இருக்கும்லாம் எலிசா விளக்கமெல்லாம் கொடுக்கல. பாத்திரத்தை வாங்கு, அந்த பாத்திரத்துல என்ன பண்ணு, நீ வாரு, நிறைஞ்சது என்ன பண்ண ஓரத்துல வை என்று சொல்கிறான். அவளுக்கு சொல்லப்பட்டதுல அவளும் விளக்கம் கேட்டதாக சொல்லப்படல, ஆனா அதை போய் சொன்னதை செய்கிறான். 5ஆம் வசனத்தை பாருங்க. அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். செய்ய செய்ய செய்யதான் என்ன நடக்கிறது என்பது அவளுக்கு தெரிய ஆரம்பித்தது. இது அவங்க செய்ய ஆரம்பிக்க முன்னாடி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, எவ்வளவு பாத்திரம் வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கிட்டாங்க. அப்ப அவங்க வாங்கி எல்லாம் வைத்து கொண்டு கதவை பூட்டி விட்டு அவளும் பிள்ளைகளும் இந்த காரியத்துல ஈடுபடுகிறார்கள். என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அப்ப எல்லா பாத்திரமும் என்ன ஆச்சு, எண்ணெயினாலே நிறைஞ்சிச்சு. ஆண்டவரால் செய்ய முடியுமா, முடியாத? ஆண்டவர் செய்கிறார். ஆனா எப்படி செய்வார் என்பது எனக்கு தெரியாது. இதுதான் நம்முடைய ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்கணும். அந்த கடினமான சூழ்நிலைகள் நான் சிக்கிக் கொள்ளுகிற அந்த நேரத்தில் யார்கிட்ட ஆலோசனைக்கு போகணும்? ஆண்டிடத்தில் ஆலோசனைக்கு போகணும். இன்னைக்கு நமக்கு நல்ல வசதிகள் உண்டு, தேவனுடைய வசனம் இருக்கிறது, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால தான் எபிரேயர்ல வாசிக்கிறோம் இல்லையா, அவரு கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர கடம். தைரியமா போங்க. என்ன சொல்கிறான், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவதற்காக, உதவியை பெறுவதற்காக என்ன பண்ணுங்க, அவருடைய கிருபாசன தண்டையிலே தைரியமாய் கிட்டி சேரும். அந்த பழக்கம் நமக்கு வேண்டும். போய் புலம்புறதுனால பிரயோஜனம் இல்லை, முறுமுறுக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது, அழுது குமிக்கிறதுனால பிரயோஜனமே இல்லை. நம்ம ஆண்டவர் ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளுவார் என்று சொன்னான். எதிர்பார்க்காத ஒரு கடினமான சூழ்நிலை வந்துவிடும் என்று சொன்னான். என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? யாருடைய காலில் தான் போய் விழணும்? அவருடைய காலில் தான் போய் விழணும். அதை போய் 7 பேர்கிட்ட சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவ தீர்க்கதரிசியினுடைய மனைவியாக இருக்கிறாள், நேரடியாட்ட தான் போனான். பெரிய தீர்க்கதரிசியா இந்த எலிசாவினிடத்துல போகிறான், நல்ல காரியம் செய்கிறான். ஒரு ஆண்டுடைய ஊழியக்காரன்கிட்ட ஆலோசனை கேட்க வேண்டான்னு சொல்ல வரல. ஆனால் அதை விட முக்கியமான இடம் இதுதான், தேவனுடைய சமூகத்தில் போங்க, நேரடியாக அவர்கிட்ட போங்க. ஆண்டவர் நாங்கள் என்ன செய்யறதே தெரியல, இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு நம்முடைய மதியினத்தினால் ஏற்பட்டதா இருந்தால் அதையும் ஆண்டவர் சொல்லுங்க. நாங்கள் மடத்தனமா செஞ்சிட்டோம், செய்யக்கூடாது நாங்க செஞ்சிட்டோம், நாங்க முதல்ல ஆலோசனை கேட்கல, அதனால இப்படி நடந்து போச்சு, எங்களை மன்னிச்சிருங்க, இப்ப நாங்க என்ன செய்யறது எங்களுக்கு தெரியலன்னு சொன்னா அந்த சூழ்நிலையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அழகாக மாற்ற அவராலே முடியும். அதான் இங்கே நடைபெறுகிறது. அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறத பார்க்க முடியும். அதாவது இருக்கிறத வச்சுதான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். என்ன இருக்குதோ அதை ஆண்டவர் செய்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எனக்கு இல்லை, ஆனா அவ சொல்லும் பொழுது என்ன சொல்றா பாருங்களேன், எது பலமா வருது, எது பலமா தொனிக்குது, இருக்கிறது தொனிக்குதா இல்லாத தொனிக்குதா? ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை. சொல்ல போனா கொஞ்சம் ஓங்கி சொல்றது இதுதான், ஒண்ணுமே இல்லை என்பது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் அந்த கொஞ்சம் எண்ணெய் தான் என்ன பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துல 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் எலியாவுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம் இது. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். சாரிபாத் விதவையினுடைய வீடு அது. பஞ்சம் ஏற்பட்ட நேரம், ஆண்டவர் தான் அந்த சாரிபாத் விதவை வீட்டுக்கு போக சொல்கிறார். அங்கே போன பொழுது அங்கே அந்த சாரிபாத் விதவை விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறார். அப்ப என்ன சொல்லுகிறா என்பதை பாருங்க. அது 11ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன், 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், சரியா? அப்பொழுது அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான் ஆண்டு சொன்னபடி. அந்த பட்டணத்தில் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எடுத்துக்கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல்
என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு இந்த 2 விறகு பொறுக்குகிறேன். தோசை சுடுற மாதிரி அந்த அடையை சுடுறதுக்கு தேவையான 2 விறகு தான், நிறைய விறகு கூட பொறுக்கல. ஏன்னா நிறைய விறகு பொறுக்கிறது தேவையில்லை, மாவு கிடையாது. அதான் சொல்லுகிறான், உண்மையை சொல்லுகிறான் 13ஆம் வசனத்துல. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இல்லாதது தான், இல்லைதான். அங்கே எவ்வளோதான் இருந்துச்சு? அந்த மகனுக்கும் இவளுக்கும் ஒரே ஒரு அடை, ஒவ்வொரு அடை சுடுறதுக்கு தான் மாவு இருந்துச்சு, எண்ணெயும் கொஞ்சம் தான் இருந்துச்சு. உண்மையை சொல்லுகிறாள். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை என்ன வருதுன்னா, அங்கே நீ செய்யின்னு சொல்லுகிறாள். ஒருவேளை அவ எப்படி நினைச்சிருக்கலாம்ல, இந்த மனுஷன் பசியா இருக்கிறாரு, தந்திரமா என்ன பண்றாரு, முதலடை எனக்கு கொண்டு வான்னு சொல்லுகிறார் என்று சொல்லி நினைச்சிருக்கலாம். ஆனா அவள் விசுவாசத்தோடு கூட அதை செய்கிறார். அந்த இருந்ததை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். காலையில பார்த்தோம், 5 அப்பம் 2 மீன், அவ்வளவுதான் இருந்தது. தேவன் அதை கொண்டுதான் பெரிய காரியத்தை செய்கிறார். அதனால இல்லாததை பத்தி கற்பனை பண்ணிட்டு வாழ வேண்டாம். இருக்கிறத யார் கையில கொடுப்போம்? ஆண்டு கையில கொடுப்போம். இருக்கிறத வச்சுட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செஞ்சுட்டே போனோம்னா தேவன் நம்முடைய வாழ்க்கையில திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் கூட நம்ம கைவிட மாட்டார். ரொம்ப உண்மையான ஒரு காரியம் இது, முக்கியமான ஒரு காரியம். அதோடு கூட இன்னொரு காரியத்தை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா பாருங்களேன், அங்கே 4ஆம் வசனத்துல 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல, உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி என்று சொல்கிறார். கதவை பூட்டிட்டு அதை செய்ய சொல்கிறார். இது எலிசா செய்த அற்புதம் கிடையாது. எலிசாவின் மூலமா தேவன் செய்த அற்புதம், எலிசாவினுடைய வார்த்தையின் அடிப்படையில் தேவன் செய்த அற்புதம். யாருக்கு மட்டும் செய்த அற்புதம்? அந்த குடும்பத்துக்கு செய்த அற்புதம். இந்த கதவை பூட்டினோடனே எந்த வசனம் ஞாபகம் வருது உங்களுக்கு? ஜெபம் பண்றதை பற்றி சொல்லப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், போய் உன் கதவை பூட்டி உள்ளே ஜெபம் பண்ண. யார்கிட்ட ஜெபம் பண்ணுமா? வாசிக்கலாமா அந்த வசனத்தை? நல்லா தெரிஞ்ச வசனம் இல்லையா? அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவோடு கூட ஜெபம் பண்ணு என்று சொல்கிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 6:6, நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். இவளுக்கு வெளியரங்கமா பலன் கிடைச்சிச்சா கிடைக்கலையா? அடுத்த நாள் கடங்காரன் வந்திருப்பான். எதுக்கு வந்திருப்பான் நினைக்கிறீங்க? பிள்ளைகளை பிடிச்சிட்டு போறதுக்காக வந்திருப்பான். ஆனா இவ எதை முன்னாடி வச்சிருப்பா? எண்ணெய் அல்லது எண்ணெயை வித்த காசு. அவனுக்கு திகச்சு போயிருப்பான், அந்த பொம்பளைக்கு எங்க இருந்து காசு கிடைச்சிச்சு சொல்லி. அவனால புரிஞ்சிருக்கவே முடியாது. இது அதான் தேவன் செய்கிற காரியம். ஆனால் அது எப்படி நிகழ்ந்தது என்று சொன்னா, அது அந்தரங்கத்திலே நிகழ்ந்த ஒரு அற்புதம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறார். குடும்ப பிரச்சனையா? அந்தரங்கத்தில் யார்கிட்ட போங்க? குடும்பமா? ஆண்டவர்கிட்ட போங்க. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய சிக்கலா? அந்தரங்கத்தில் ஆண்டவர்கிட்ட தனிப்பட்ட நிலைமையில போங்க. தனிப்பட்ட நிலைமையில போகும்பொழுது ஆண்டவர் அதை வெளியரங்கமா பெரிய ஆசீர்வாதமா மாற்றுவார். பெரிய ஆசீர்வாதமாய் மாறும், சாட்சியாக மாறும். பாருங்களேன், அந்தரங்கத்தில் செய்யப்பட்ட ஒரு காரியம் இன்னைக்கு வெளியரங்கமாய் வேதத்தில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் எப்பயும் அடிக்கடி சந்தோஷமா யோசிக்கிற காரியம், 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, வெளியே சொல்ல முடியாத ஒரு பயங்கரமான வேதனை. ஆனா அந்தரங்கத்திலே போய் அவருடைய ஆடையை தொடும். அவருடைய மனதிலே ஏற்பட்ட ஒரு விசுவாசம், அதை செயல்படுத்துகிறார். வெளியே சொல்ல முடியாது, ஆனால் செய்யும் பொழுது அவளுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய அற்புதத்தை செய்கிறார். ஆனால் அதை வெளியரங்கமாக்கினாரா? ஆக்கலையா? வெளியரங்கமாக்குகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்ய முடியும். இந்த காரியத்தில் கூட அதுதான் தெய்வன் செய்கிறவராக இருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவரிடத்தில் நீங்கள் அந்தரங்கத்திலே தனிமையாய் போய் போராட வேண்டும். ஆண்டு, என் வாழ்க்கையின் சூழ்நிலை இப்படி இருக்கிறது, எனக்கு எதிர்காலம் இப்படி இருக்கிறது, நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை, நான் ஒடுக்கப்படுகிறேன், நெருக்கப்படுகிறேன், என் வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க அந்தரங்கத்தில் ஆண்டரோடு கூட அநேக நேரம் செலவழிங்க. தேவன் என்ன செய்கிறார் என்பது அப்புறமா வந்து நீங்க சாட்சிய சொல்லலாம்.
நிறைய நேரத்தில் புலம்புற நேரத்தை விட ஜெபம் பண்ற நேரம் என்னதான் குறைச்சல். சில நேரத்தில் ஜெபம் பண்றதே கிடையாது. ஆண்டு சொல்ல நாமத்தில் நீங்க எதையும் கேட்கவே இல்லை. அப்ப யாக்கோபுல சொல்லும் பொழுது நீங்க சண்டை போடுறீங்க, யுத்தம் பண்றீங்க, ஆனா என்ன பண்றது இல்லை, ஜெபம் பண்ணுகிறது இல்லை. இந்த வசனம் வாசிக்கலாமா? பிள்ளைங்க நீங்களும் கவனிக்கணும். அப்பா அம்மாட்ட சண்டை போடுறது முக்கியம் இல்லை இல்லையா? ஒரு காரியம் சொன்னா இன்னொருத்தவங்களோட சண்டை போறதுல பிரயோஜனம் கிடையாது. புருஷன் மனைவியும் சரி, சண்டை போறதுல பிரயோஜனம் கிடையாது. அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆண்டவரிடத்துல அந்தரங்கத்திலே போய் உட்கார வேண்டும். நீங்க சொல்லுகிறார் 4வது அதிகாரம், யாக்கோபு 4வது அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன் பாருங்க. அவர் என்ன சொல்கிறார்? உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் உண்டு. எதனால வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகள். அதை தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அதை நான் விரும்புறது வேணும், நீ விரும்புறது வேணும், அந்த மாதிரி ஆசைகள். அதோடு கூட 2வது வசனத்துல நீங்கள் இச்சித்து உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டை பண்ணியும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. ஜெபம் பண்றதுக்கு. ஆனா சண்டை, பெரிய சண்டை போட்டுட்டு இருக்கோம், வீணான சண்டைகள், தேவையில்லாத காரியங்கள். ஆனா அந்தரங்கத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் செலவழிப்போம்னு சொன்னா நிச்சயமா தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும். அதான் இங்க எலிசா அந்த பெண்ணிட்ட போய் சொல்றா, நீ போ, வாங்க வேண்டியதெல்லாம் வாங்க. நிச்சயமா யார்ட்டையும் சொல்லியிருக்க மாட்டான் எதுக்குன்னு சொல்லி. ஏன்னா இவளுக்கே அது ஒன்றும் விளங்காத ஒரு விஷயமா இருந்திருக்கும். பாத்திரத்தெல்லாம் வாங்கியிருப்பா, எவ்வளவு வாங்க முடியுமோ வாங்கியிருப்பாங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு கதவை போட்டுனாங்க. பிள்ளைங்க நிற்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நடந்ததெல்லாம் தெரிந்திருக்கும். பிள்ளைங்க ஆண்டவரை விசுவாசிப்பாங்களா? விசுவாசிருக்க மாட்டாங்களே? விசுவாசிப்பாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளா மாறிப்பாங்க. ஏன்னா கண் கூட எதை பார்த்தாங்க? தாங்க 2 பேரும் அடிமையாய் போயிருக்கணும். ஆனா இப்ப தேவன் அவங்க குடும்பத்தை பாதுகாக்கிறான். தாய்க்கு மட்டும் இல்ல, தாய்க்கு முன்பதாக தாங்களும் கண்கூடாக தேவன் செய்ததை பார்க்கிறாங்க. இப்ப இப்படி பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்பதாக தேவனை மைமைப்படுத்தும் பொழுது பிள்ளைகள் எதை யாரை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க? ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. பெற்றோரே சண்டை போட்டுட்டு இருந்தா பிள்ளைங்க எப்படி ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும்? விசுவாசம் அவர்களுக்குள்ள எப்படி வளர முடியும்? சரியா, இங்கே அற்புதமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒரே ஒரு காரியம் சொல்லி நான் கடந்து போகிறேன். எவ்வளவு பாத்திரம் வாங்கினா சொல்லப்படலை, ஆனா இன்னும் பாத்திரம் வேணும்னு சொல்லி கேட்கிறாள். அதுதான் அங்கே சொல்லப்படுகிறது 6ஆம் வசனத்தில். அந்த பாத்திரம் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. இன்னும் நிறைய பாத்திரம் இருந்தா என்ன வந்துட்டு இருந்திருக்கும்? எண்ணெய் வந்துட்டே இருந்திருக்கும். அப்ப இதுவும் பார்க்கும் பொழுது நம்ம புதிய பாட்டில் வரும் பொழுது ஆண்டவர் அடிக்கடி சொல்கிற காரியம் உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. அந்த பெண்ணை சொல்லும்போது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. ஆண்டவரிடத்துல நாம் அங்கே நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இதை செய்ய முடியும்னு சொல்லி நம்ப வேண்டும். இப்ப நம்ம இதை கேள்விப்படுகிறோம், இதை நாம் வாசிக்கிறோம், அநேகருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியுமா? முடியாதா? முடியுன்றத ஆணித்தரமா விசுவாசிக்க நம்புறேன் பிரதர். ஆனா அப்படின்னா இந்த ஆனா வந்துருச்சுனாலே ஒரு பிரயோஜனமே இல்லை, அங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். அப்ப முடியுன்றத நம்ம நம்பி அதை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? அப்பியாசப்படுத்த பார்க்கணும், செய்யணும். நிறைய நேரத்தில் அது அந்தரங்கத்தில் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். வெளியே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, 7 பேர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம். நான் உபவாசம் இருக்கிறேன் பிரதர், நான் இந்த பிரச்சனைக்காக நான் ஒரு நாளைக்கு இத்தனை தடவை உபவாசம் இருக்குன்னு சொல்ல வேணாம். அது தேவையே கிடையாது. இது அடுத்தவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. உங்களுக்கும் ஆண்டவருக்குரிய விஷயம். அது ஆண்டவருடைய தேவனுடைய பிள்ளைகளோட வேணா தேவையானா பேசலாம். அதாவது உங்களை வழி நடத்துகிற மக்களிடத்துல. அடுத்தது யாருக்கும் உங்களுக்கு தான், உங்களுக்கு ஆண்டவருக்குரிய விஷயம். அப்படி செய்யும் போது தேவன் பெரிய காரியம் செய்கிறார். அது எப்படி செய்கிறான்னு சொன்னால் உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே செய்கிறார். நீங்க எவ்வளவு விசுவாசிக்கணும் அவ்வளவு உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அடுத்து நான் ஏற்கனவே அதை சொல்லிட்டேன், இவள் தேவனிடத்துல ஆலோசனை கேட்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறார். முதல்லயே ஆலோசனை கேட்டா நான் என்ன செய்யறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன கேட்கிறா? என்னெல்லாம் நிறைஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணிருப்போம்? அதுக்கப்புறம் எலிசா எதுக்கு, யார் எதுக்கு, நேரா எங்க கொண்டு போயிருப்போம்? மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிருப்போம். வித்துட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் யார்கிட்ட போயிருப்போம். ஆனா அப்படியே மூடி வச்சுட்டு எங்க தான் போறா? நேரா தேவனுடைய மனுஷன்ட்ட போகிறோம். பாருங்களேன், நின்று போன உடனே 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீ உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். அப்படியே தான் அவன் செஞ்சார். இது ரொம்ப முக்கியம். சரியா? அதாவது
வழியே இல்லை. சில அதான் சொல்ல, பருப்பு வேகலைன்னா யாரை பார்க்கறது? ஆண்டரை நோக்கி பார்க்கறது. தன்னால செய்ய முடியும்னா யாரை கண்டுக்கிறதே கிடையாது, ஆண்டரை கண்டுக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கனால எதுக்கெடுத்தாலும் ஆண்டர் சொல்லுங்க. உங்களால முடியும்னா கூட யார்கிட்ட சொல்லுங்க? ஆண்டர்கிட்ட சொல்லுங்க. உங்களால முடியாட்டினாலும் என்ன பண்ணும்? ஆண்டர் சொல்லுங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இவள் தேவனுடைய மனுஷனிடத்தில் போகிற அந்த பழக்கம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் போகிறோம், அன்றைக்கு தேவனுடைய இந்த தீர்க்கதரிசனத்தில் போகிறார்கள். அப்போ ஆண்டிடத்தில் போக வேண்டும். எதற்கெடுத்தாலும் ஆண்டிடத்திலே போய் பழக வேண்டும். ஆண்டு நான் என்ன செய்யறது என்று சொல்லி, அது ரொம்ப அழகான ஒரு காரியமாக இவளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஒரே ஒரு காரியம் போதுமானதாக இருந்துச்சா இல்லையா? அவளுக்கு போதுமானதாக இருந்துச்சு. அதான் இங்கே வாசிக்கிறோம், அதை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்க. கடனை தீர்க்கிறதுக்கு அது போதுமானதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜீவனம் பண்ணுகிறதுக்கும் அது போதுமானதாக இருந்தது. ஆண்டவர் அதனை காலையில் நான் சொன்னேன் இல்லையா, அவர் திருப்தி செய்கிறவராக இருக்கிறார். அவர் போதுமானவர் நம்முடைய வாழ்க்கையில். அவரை நாம் நம்பும் பொழுது நாம் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போகிறது கிடையாது. அவருடைய வாழ்க்கையில் போதுமானவராக இருப்பார். அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் அதை செய்கிறார். அந்த பெண் அங்கே முதல்ல சொல்லும்போது சொல்கிறார், முதல் வசனத்தில், உமது அடியானாக்கி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவேன். அவனும் ஆண்டுடைய மனுஷன். ஒருவேளை இந்த கடன் எதனால ஏற்பட்டது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே இந்த குடும்பம் தள்ளப்படுகிறது. ஏன் தள்ளப்பட்டது நமக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில தேவனிடத்தில் இந்த குடும்பம் போனபடியினாலே தேவன் அந்த குடும்பத்தை அழகாக வழி நடத்தி போஷிக்கிறவராக இருக்கிறார். கடனும் தீர்க்கிறது, அதோடு கூட அதுக்கப்புறம் ஜீவனம் பண்ணுவதற்கு தேவையானதும் அவளுக்கு கிடைக்கிறதா இருக்கு. ஜெபம் பண்ணும், தலையில் தாழ்த்தலாம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வழியில நாங்கள் கற்றுக்கொண்ட சில காரியங்களுக்காக நினைச்சுக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பூரணமான வெளிச்சம் இல்லாத காலங்களிலே வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையில நடைபெற்ற நிகழ்ச்சிகளையும் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீர். அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஏராளமான காரியங்களை வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரத்தில் நாங்கள் ஆண்டவரே இவ்வளவு வெளிச்சத்தை பெற்றிருந்தும் மதியீனமாய் நடந்து விடுகிறோம். எங்களை மன்னியும் கர்த்தாவே. உங்களுடைய வேதம், முழு வேதம் எங்களை கையில் இருக்கிறது. வேதத்தின் விளக்கம் எங்களுக்கு கிடைக்கிறது. ஆண்டவர் அநேக காரியங்கள் நாங்கள் அறிந்திருந்தும் அவிசுவாசத்தினாலே அநேக காரியங்கள் இழந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் உமக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே இந்த காலகட்டத்தினுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை தாரும். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வாத ராஜா. அநேக காரியங்களை கேட்டு நாங்கள் அப்படியே விட்டு விடுகிறவர்களா இல்லாமல் அது ஒவ்வொன்றையும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கடைப்பிடித்து ஆசீர்வதிக்க கிருபை தாரும். உம்முடைய நாமத்தை மேம்படுத்தும். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லாவற்றையும் உடைய கருத்தில் இருக்கிறோம். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.